எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க விமல் வர்மன் பேசுறேன். திமுகவுடைய தயவால திமுகவுடைய பினாமியாக ரொம்ப காலமாக குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா உதயநிதியோடைய கையாளாக ரொம்ப காலமாக செயல்பட்டு வந்திருக்கிற ஜி.கே. மணி அவர்களுடைய பையன் தமிழ்குமரனுக்கு தயாரிப்பாளர் சங்கத்துடைய தலைவராக இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. தலைவராக மாறி இருக்கிறாங்க. அந்த சம்பவம் தான் நேற்றிருந்து சமூக வலைதளங்களில் மிகப்பெரியதாக பரவலாக பலரால் பேசப்பட்டு இருக்கு. அதற்காக இந்த தைலாபுரத்தில் குடிகொண்டுள்ள திமுக அனுதாபிகள், திமுக அடிமைகள் ஒட்டுமொத்தமாக மிகப்பெரியதாக தமிழ்குமரனுக்கு வாழ்த்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வாழ்த்துக்களில் நம்மளுக்கு எந்த ஒரு சங்கடமும் கிடையாது. அவங்க வாழ்த்துக்கள் சொல்லட்டும், என்னவோ பண்ணட்டும். இதில் என்ன மிகப்பெரிய ஒரு ஜோக் என்னன்னா, வன்னியர் சமூகத்துடைய முதல் வெற்றி, வன்னியர் சமூகத்திலிருந்து முதலாக ஒரு வன்னியர் தயாரிப்பாளர் சங்கத்துடைய தலைவராக மாறி இருக்கிறாரு. இதை வன்னியர்கள் கொண்டாடணும். திமுக இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை வன்னியர்களுக்கு செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல ரைட்டப்புகளை நம்மளால பார்க்கும்போது தான் நம்மளுக்கு பொத்துக்கிட்டு கோவம் வருது. ஏன்னா தமிழ்குமரன் யார் அப்படின்றத வன்னியர்கள் நம்ம ஓரளவுக்காவது தெரிஞ்சுக்கணும். இல்லை முட்டாளா இருக்கக்கூடாதுல இந்த சமூகம். திமுகவுடைய பினாமியா, உதயநிதியோடைய பினாமியா, உதயநிதி என்ன சொல்றாரோ அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கிற ஒரு ஆள் தான் தமிழ்குமரன். தமிழ்குமரனுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு தயாரிப்பு நிறுவனம் இருக்கு. அந்த தயாரிப்பு நிறுவனம் மூலம் இத்தனை ஆண்டு காலத்தில் வன்னியர் சமூகத்திலிருந்து ஏதாவது சொல்லும்படியாக இயக்குநர்களை உருவாக்கப்பட்டிருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது. வன்னியர் சமூகத்திலிருந்து பல டெக்னீஷியன்ஸை தமிழ்குமரன் உருவாக்கி இருக்கிறாரா? கிடையாது. வன்னியர் சமூகத்திலிருந்து சரி இவர் தான் தயாரிப்பாளர் ஆயிட்டார்ல, இவர் சின்ன சின்ன தயாரிப்பாளர்களை உருவாக்கி இருக்கிறாரா வன்னியர் சமூகத்திலிருந்து? அதுவும் கிடையாது. வன்னியர் சமூகத்திலிருந்து பல திரைப்படங்கள் எடுத்து டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காங்களா, அந்த டிஸ்ட்ரிபியூஷன்ல இவர் நான் பண்றேங்க அப்படின்னு இது வரைக்கும் பண்ணியிருக்கிறாரா அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாது. ஒன்னத்தையும் சினிமா துறையில் வன்னியர் சமூகத்துக்காக கிழிச்சு போட்டதே கிடையாது. இது வரைக்குமே தமிழ்குமரன் கிழிச்சு போட்டதே கிடையாது. ஆனா இன்னைக்கு தமிழ்குமரனை தயாரிப்பாளர் சங்கத்துடைய தலைவராக மாறிட்டாருன்னு வன்னியர்கள் நாம ஏன் முட்டு கொடுக்கணும்? இன்னைக்கு ஏன் தமிழ்குமரன் தயாரிப்பாளர் சங்கத்துடைய தலைவராக மாறி இருக்கிறான்ற அந்த அரசியல் வன்னியர்களுக்கு இன்னும் புரியல. அதை தான் சொல்ல வந்திருக்கேன். என்ன அப்படின்னா, வன்னியர்கள் ஏற்கனவே திமுக மேல மிகப்பெரிய கோபத்தில் இருக்கிறாங்க. வன்னியர்களுடைய 10.5% எங்க, வன்னியர்களுக்கான வாழ்வியல் எங்க, வன்னியர் சமூகத்துக்கான அனைத்து விஷயங்களையும் கடந்த 4.5 ஆண்டுகள்ல மொத்தத்தையும் ஒழிச்சது திமுக தான் அப்படின்னு ஒட்டுமொத்த வன்னியர்களுமே திமுக மேல மிகப்பெரிய ஒரு கோபத்தில் இருக்காங்க. புரியுதுங்களா? குறிப்பா வன்னியர் சமூகத்துடைய இடஒதுக்கீடு 10.5% விஷயத்துல ஒட்டுமொத்தமாக திமுக மேல மிகப்பெரிய ஒரு கோபத்தில் இருக்கிறாங்க. அந்த கோபத்தை தணிப்பதற்காக உதயநிதியோடைய ரொம்ப காலம் சேவகராக இருக்கிற தமிழ்குமரனை தயாரிப்பாளர் சங்கத்துடைய தலைவராக மாற்றி எங்களுடைய காலத்துல தான், எங்களுடைய ஆட்சியில தான் நாங்க ஒரு வன்னியரை தயாரிப்பாளர் சங்கத்துடைய தலைவராக மாத்திருக்கோம் அப்படின்னு இவங்க அரசியல் செய்ய போறாங்க. வன்னியர் சமூகத்துக்கிட்ட எடுத்துட்டு போய் சேர்க்க போறாங்க. அந்த வேலையை தான் ஆல்ரெடி பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அதற்கு முட்டு கொடுத்து தைலாபுரத்தில் இருக்கிற ஆயா அடிமைகளும் செய்ய ஆரம்பிச்சிட்டானுங்க. புரியுதுங்களா? இப்படி மெல்ல மெல்லமாக வன்னியர் சமூகத்துக்கிட்ட எடுத்துட்டு போய் சேர்த்து திமுகவுடைய ஓட்டு வங்கிக்காக திமுகவுடைய வேலையாக இந்த விஷயத்த பண்ணியிருக்கிறாங்க. பாமகவை உடைச்சி பாமகவை இப்படி 2 விஷயமா மாற்றி சுக்குநூறா ஆக்கி வன்னியர் சமூகத்துடைய வாழ்வியலை சுக்குநூறாக்கி இடஒதுக்கீடை கொடுக்காம இப்படி ஏகப்பட்ட வேலைகளை பார்த்த திமுக அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே ஒரு விஷயமாக தமிழ்குமரனை வச்சு தமிழ்குமரனை காட்டி இந்த வேலையை பண்றாங்க. இதை வன்னியர்கள் புரிஞ்சுக்கணும். இதை தாண்டி நேற்று வெற்றி பெற்று தமிழ்குமரன் பேசுறாரு, இந்த சங்க தேர்தலை நடத்தின கவர்மெண்ட்டுக்கு நன்றிகள், கவர்மெண்ட் ரொம்ப அழகா பண்ணி கொடுத்துருக்காங்க, கவர்மெண்ட்டுக்கு மிகப்பெரிய நன்றிகள். நான் கேட்குறேன், சினிமா துறை அது தனிப்பட்ட முறையில் இயங்குது, அதில் நீ போட்டி போட்டிருக்க, போட்டி போட்டு வெற்றி பெற்றிருக்க அப்படின்னா இதற்கும் கவர்மெண்ட்டுக்கு என்ன சம்பந்தம்? கவர்மெண்ட்டுக்கு சம்பந்தம் கிடையாது, திமுகவுக்கு சம்பந்தம் இருக்கு. திமுகவுடைய தயவாலத்தான் இன்னைக்கு தயாரிப்பாளர் சங்கத்துடைய தலைவராக மாறி இருக்கிறாரு தமிழ்குமரன். அது அவருடைய வாயிலே சொல்றாரு. கவர்மெண்ட்டுக்கு நன்றி அப்படின்னு சொல்றது, திமுகவுக்கு நன்றி சொல்றது. திமுகவுடைய தயவாலத்தான் நான் இன்னைக்கு தலைவராக இருக்கேன் அப்படின்னு சொல்லாம சொல்றாரு. இப்படி திமுகவுடைய அடிமையா நிற்கிற தமிழ்குமரனுக்கு வன்னியர்கள் நம்மளாம் வாழ்த்து சொல்லலாமா? வன்னியர்கள் நம்ம வாழ்த்து சொல்லலாமா? வன்னியர்கள் நம்மளுக்கு புத்தி இல்லையா, சூடு சொரணை இல்லையா அப்படின்ற கேள்வி தான் விமலவர்மன் வைக்கிறேன். இல்லை, இதையெல்லாம் தாண்டி
இனிமேல் தயாரிப்பாளர் சங்கத்துடைய தலைவராக மாறிட்டாரு தமிழ்குமரன். இனிமேல் பாருங்களேன், வருஷத்துக்கு 4 படம் வன்னியர் சமூகத்திலிருந்து வாழ்வியல் சம்பந்தமான படங்கள் வெளியாக போகுது. இவர் தயாரிக்க போறாரு. அது மட்டும் கிடையாது, வரலாறு சம்பந்தமான வன்னியர் சமூகத்துடைய வரலாறு சம்பந்தமான படங்கள் வந்து இனிமேல் பிச்சுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தயாரிக்கப்பட போகுது. அது மட்டும் கிடையாது, வன்னியர் சமூகத்துடைய அரசியல் சார்ந்து பல படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உருவாக போகுது. இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா தயாரிப்பாளர் நினைக்கிற தமிழ்குமரன் வந்து பார்த்தீங்கன்னா நொட்டி தள்ளிட போறாரு. புரியுதுங்களா? இது நடக்க போகுது பாருங்க அப்படின்னு தைலாபுரத்துடைய கும்பல் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு தெரியுது. இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு வன்னியர்கள் எவ்வளவு பெரிய முட்டாளா வந்து நம்மலாம் இருந்துட்டு இருக்கோம், வன்னியர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு பெரிய சூடு சோரணையாற்ற சமூகமாக நம்மெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கேன்னு நினைச்சு பார்க்கும்போது மனசுக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கு. புத்தி இல்லை, சூடு இல்லை, சொரணை இல்லை. இவங்கெல்லாம் எதுக்கு வன்றாங்க, எதுக்கு செய்கிறாங்க, வன்னியர் சமூகத்துக்கு இவங்கெல்லாம் கிழிச்சது என்ன, இவங்கெல்லாம் நொட்டுறது என்ன, இவர்களால் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை 10 வன்னியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லது பெற்றிருக்காங்க அப்படின்னு எந்த சிந்தனையும் இல்லாமல் சமூக வலைதளங்களில் வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர் என்ற ஒரே ஒரு பதத்துக்காக வந்தவன் போனவனுக்கு எல்லாம் வந்து நம்ம கூஜா தூக்கிட்டு நிற்கிறோம். இதனால வன்னியர் சமூகம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு நலனை வந்து பார்த்தீங்கன்னா பெற்றிருக்கா அப்படின்னு கேட்டால் எந்த ஒரு நலனும் கிடையாது. திமுக அடிமைகளாக வந்து பார்த்தீங்கன்னா வாழ்ந்துட்டு இருக்கிற இவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்கள் நாமெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு வந்து நன்றி சொல்லணும், எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாழ்த்து சொல்லணும்? வன்னியர்களுக்கு சூடு சொன்ன கிடையாதா, புத்தி கிடையாதா? அந்த கேள்வியை தான் வைக்கணும் அப்படின்னு மிகப்பெரியதாக நேற்று இருந்து ஆசைப்பட்டேன், வச்சுட்டேன். புத்தி உள்ள வன்னியர்கள் பொழைச்சிக்குங்க. சினிமா துறையில் வந்து தமிழ்குமரன் வந்து தயாரிப்பாளருடைய சங்கத்துடைய தலைவராக மாறுறதுனால வன்னியர்களுக்கு எந்த ஒரு நல்லதும் நடக்காது. வன்னியர் சமூகம் சார்ந்த எந்த ஒரு திரைப்படங்கள் வரப்போறது கிடையாது, எதையும் நொட்ட போறது கிடையாது. புரியுதுங்களா? அப்படியாப்பட்ட ஒரு ஆளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்கள் நாம ஏன் வந்து வாழ்த்து சொல்லணும், நாம ஏன் வந்து தூக்கி பிடிக்கணும், நாம ஏன் கொண்டாடணும்? கொண்டாடணும் அப்படின்னா வன்னியர்களுக்கு ஏதாவது செய்யுங்க. வன்னியர் சமூகத்திலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா எத்தனையோ இயக்குநர்கள் வந்து முயற்சி எடுத்திருக்கிறான். அவனை கூட்டிட்டு வந்து தயாரிப்பு நிறுவனம் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா அவனை மிகப்பெரியதாக வந்து பார்த்தீங்கன்னா இயக்குநர்களை உருவாக்கு. வன்னியர் சமூகத்தில் ஒரு 4 பேர் பொழைக்கிட்டோம். அதெல்லாம் இத்தனை ஆண்டு காலமாக தமிழ்குமரன் செஞ்சதே கிடையாது, இனிமேலும் செய்ய போறது கிடையாது. அப்படி செய்யாத ஒரு ஆளுக்கு வன்னியர்கள் நாம வந்து பார்த்தீங்கன்னா வாழ்த்துக்கள் சொல்றது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். அந்த முட்டாள்தனத்தோட வன்னியர்கள் வாழாதீங்க. புரியுதுங்களா? திமுக போட்டிருக்கிற அஜெண்டாவுக்காக தான் ஜி.கே. மணி பாமக உடைச்சாரு. பாமக உடைச்சு இன்னைக்கு சொந்த மகனுக்கு இவ்வளோ பெரிய ஒரு பதவி வாங்கி கொடுத்துருக்கிற ஜி.கே. மணி வன்னியர் சமூகத்துடைய மொத்த துரோகத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குடும்பம் தான் அனுபவிக்க போகுது. புரியுதுங்களா? வன்னியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெல்ல தெளிவாக இருந்துக்குங்க. ஜி.கே. மணியோ ஜி.கே. மணிய பிள்ளையோ எந்த காலத்தில் நம்பாதீங்க. அப்படி நம்பினீங்க அப்படின்னா நம்மளோட முட்டாளுங்க யாரும் கிடையாது. நன்றி, வணக்கம். வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம், வாழ்க வளர்க வன்னியகுல சத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறும் மற்றும் வன்னியகுல சத்திரிய சமூகத்துடைய சத்திரிய தர்மமும் மேலும். அடுத்த ஒரு நல்ல காணொலியில் உங்களை நான் சந்திக்கிறேன். உன்னுடைய பேர் சுத்தமான பள்ளி பையன், சுத்தமான பள்ளி பையன்.